அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை 1990ஆம் ஆண்டு குடியரசு தினத்தன்று தேசம் கொண்டாடியது. அவருக்கும் டாக்டர் அருணாச்சலத்திற்கும் பத்ம விபூஷன் விருது கிடைத்தது. அவருடைய மற்ற 2 சகாக்களான JC பட்டாச்சாரியாவுக்கும் RN அகர்வாலுக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. ஒரே அமைப்பைச் சேர்ந்த பல விஞ்ஞானிகளுக்கு இப்படி விருதுகள் கிடைத்தது சுதந்திர இந்திய வரலாற்றில் அதுதான் முதல் தடவை. 10 வருடங்களுக்கு முன்பு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நினைவுகள் மீண்டும் எழுந்தன. முன்பு வாழ்ந்து வந்தது போலவே இப்போதும் 10 அடி அகலமும் 12 அடி நீளமும் கொண்ட ஒரு அறையில்தான் வசித்து வந்தார். அறை முழுவதையும் புத்தகங்களும் தாள்களும் அலங்கரித்தன. வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த 1-2 மேசை நாற்காலிகளும் இருந்தன. அப்போது திருவனந்தபுரத்தில் அவரது அறை இருந்தது. இந்த சமயத்திலோ அது ஹைதராபாத்தில் இருந்தது. இது 2ம் தான் வித்தியாசம். மற்றவை ஒன்றுமே இல்லை. ஏராளமான இந்திய விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தங்களுக்கு வாய்க்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். பொருளாதார ரீதியில் இவர்கள் பெருத்த ஆதாயம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சொந்த தேசத்து மனிதர்கள் காட்டும் இப்படிப்பட்ட அன்புக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் ஈடாகுமா? தங்கள் படித்த படிப்புகளை வெளிநாட்டுகளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். நமக்கு தெரியும் இப்போ எத்தனை பேர் அப்படி அர்ப்பணித்தார்கள் என்பதை நாமெல்லாம் தினநாளில் செய்தித்தாளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது. ராமேஸ்வரத்தின் கடற்கரை மணல் கிழிஞ்சல்கள், ராமநாதபுரத்தில் ஐயாத்துரை சாலவன் காட்டிய அக்கறை, ரெவரண்ட் ஃபாதர் சிக்குரியா திருச்சி மற்றும் பேராசிரியர் பண்டாலை சென்னையினுடைய வழிகாட்டுதல், பெங்களூரில் டாக்டர் மிடிராட்டா அளித்த ஊக்கம், பேராசிரியர் மேனருடன் சென்ற ஹோவர் கிராஃப்ட் சவாரி, பொழுது விடுவதற்கு முன்பு பேராசிரியர் சாராபாயுடன் தில்பத் தளத்திற்கு சென்றது, SLV3 திட்டம் தோல்வியடைந்த நாளில் டாக்டர் பிரம்மபிரகாஷின் ஆறுதல் ஸ்பரிசம், SLV3 விண்ணில் எழுதப்பட்ட தினத்தில் தேசத்தில் பொங்கிய உற்சாகம், திருமதி இந்திரா காந்தியினுடைய பாராட்டு புன்னகை, DRDOவுக்கு வரவழைத்தது, IGMDP திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைத்ததில் என் மீது டாக்டர் ராமண்ணா கொண்டிருந்த நம்பிக்கை, இம்ரத் ஆய்வு மையம் RCI பிருத்திவி அக்னியை உருவாக்கியது என அடுத்தடுத்து நினைவலைகளில் மூழ்கி கொண்டிருந்தார். தந்தை வழி தெய்வீக சக்திகளும் தாய் வழி பிரபஞ்ச சக்திகளும் நீண்ட காலமாக காணாமற் போய்விட்ட குழந்தையை வாரி அணைத்து கொஞ்சி மகிழ்வது போல் அவரை கட்டி தழுவி கொண்டன. அவர் குறிப்பேட்டில் எழுதி வைத்ததை காட்டுகிறார். இனிய எண்ணங்களே ஓய்விடுங்கள், கவலை கொண்ட நெஞ்சமும் இனி வேண்டாம். விழித்திருக்கும் இரவுகளுக்கு வேலை காத்திருக்கிறது. பகற்பொழுதுகள் பரபரப்பாக இருப்பினும் எனது நினைவுகளெல்லாம் ராமேஸ்வரம் கடற்கரையில் நிலைகுத்தி நிற்கின்றன. என்ன மாதிரி ஒரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார் பாருங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை வாழ்க்கை வரலாறுகளை கண்டிப்பாக கல்லூரி பாடத்திட்டத்திலும் சரி, உயர்நிலைப்பள்ளி பாடத்திட்டத்திலும் சரி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் அவர்கள் யார் என்பதை இளைஞர்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் படித்த சக்திகளையெல்லாம் மேல்நாட்டிற்கு வழங்குகிறார்கள்.
நம் நாட்டினுடைய அங்கீகாரத்திற்கு இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும். இப்படிப்பட்டவர்தான் உண்மையான இந்திய தேசத்தினுடைய மனிதாபிமான ஒரு மிகப்பெரிய மனிதர். அதனால்தான் ஜனாதிபதி பதவிக்கு உயர்ந்தார். மீண்டும் 2வது முறை அவருக்கு ஜனாதிபதி கேட்டார்கள். ஆனாலும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அன்பு உள்ளங்களே, தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதனை தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நிச்சயம் தங்கள் வாழ்வு மலரும் என்று என்னுடைய நிறைவு செய்கிறேன் இன்றைய செய்தியை. நன்றி, வணக்கம்.